Hi students, I am Sanjeevan. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஹோமோஜெனிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதில் 2 நம்பர் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. dy by dx equal to f of y by xன்னு கொடுத்துருப்பாங்க. இதை டைரெக்டாக நம்ம வேரியபிள் செப்பரேஷன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒய்யோட பிளேஸ்க்கு vxன்னு எடுத்துக்கோங்க. இதை எக்ஸை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா dy by dxன்னு வரும். இது வந்து 2 வேரியபிள் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் டெரிவேட்டிவ். வியை வச்சுக்கோங்க, எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1, அடுத்து எக்ஸை வச்சுட்டு வியை டெரிவேட்டிவ் பண்ணால் dv by dx இந்த மாதிரி ஃபார்மில் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த y by xோட பிளேஸ்க்கு இந்த வேல்யூஸை கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது dy by dxோட பிளேஸ்க்கு இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 வேல்யூஸும் நம்ம 2 சைடும் சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடைக்கும். இது டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 2 எப்படி கொடுத்துருப்பாங்க? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் dx by dy டைப்பில் இருக்கும். ஈக்குவல் டு g ஆஃப் x by y இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸோட பிளேஸ்க்கு நம்ம vyன்னு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். இதையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த வேல்யூஸும் இந்த கண்டிஷனுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். போத் அண்ட் சைடு சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. சால்வ் பண்ணும்போது நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிடும். இந்த 2 டைப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹோமோஜெனிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஷினில் ஒன்லி சால்வ்னு தான் கேட்பாங்க, ஹோமோஜெனிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல மாட்டாங்க. நாம் வந்து அதோட ஆர்டர்ஸை செக் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஹோமோஜெனிக்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸசைஸில் போய்ட்டு நம்ம சம்மு சால்வ் பண்ணலாம். அப்போ வந்து தேவையான ஐடியாஸை கொடுக்குறவங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் எக்ஸசைஸ் 10.6ல் கொஷின் நம்பர் 1 சால்வ் பண்ணலாம். x plus y cos of y by x into dx equal x into cos of y by x into dy. இதில் பாருங்கள், எக்ஸோட பவர் ஒய்யோட பவர் இது எல்லாமே வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் ஈக்குவலாக இருந்தது, இதோட பவர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஹோமோஜெனிக் ஈக்குவேஷன் தான். ஹோமோஜெனிக் ஈக்குவேஷன்னா அடுத்தது நாம் அந்த ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு டைப்னா dy by dx ஃபார்முக்கு, டைப் நம்பர் 2னா dx by dy டைப்புக்கு நம்ம கொண்டு வரணும். சொல்யூஷன். ஸோ இதை ஃபஸ்ட்டு டைப்புக்கு கொண்டு வரதா செகண்ட் டைப் கொண்டு வரதான்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை செக் பண்ணுங்கள். இதோட மிடில் வேல்யூஸ் அடிஷனோ ஆர் சப்ராக்ஷனோ இருந்துச்சுன்னா இதை நம்ம நியூமரேட்டரில் வைக்கணும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இது டினாமினேட்டர் கொண்டு போகணும். இந்த இடத்துல மல்டிபிள் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், இது நம்ம நியூமரேட்டர்லேயே வச்சுக்கலாம். அனதர் சைடில் இருக்கிற வேல்யூஸ் மல்டிபிள் இருக்குது, ஸோ அதை டிவைடு கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல், இங்கே ஆல்ரெடி dy இருக்குது, நம்ம dxஐ லெஃப்ட் சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். dx இப்போ இது என்ன டைப்பில் இருக்குது? dy by dx, அதாவது ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஃபுட் y ஈக்குவல் vx, இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா dy by dx கிடைக்கும். இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் டெரிவேட்டிவ் வியை வச்சுக்கோங்க. எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1 ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட், வியை டெரிவேட்டிவ் பண்ணால் dv by dx கிடைக்கும். நெக்ஸ்ட் இதிலிருந்து நான் என்ன செய்கிறேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை. எக்ஸ் அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா விக்கு ஒய் பை எக்ஸ்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதையும் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இந்த 2 வேல்யூஸும் இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட பிளேஸ்க்கு vx, ஒய் பை எக்ஸோட பிளேஸ்க்கு v டிவைடட் பை எக்ஸு காஸ் ஒய் பை எக்ஸோட பிளேஸ்க்கு v அப்ளை பண்ணிட்டோம். ஈக்குவல் v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dx, இதையும் சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர்லேருந்து எக்ஸு காமன் அவுட் சைடு கொண்டு வருவோம். எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் v cos v divided by x into cos v equal v plus x into dv by dx. இதில் x வந்து கேன்சலேஷன் ஆகிடும். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ப்ளஸ் v லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. 1 plus v cos v divided by cos v minus v equal x into dv by dx. இது கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுங்கள். 1 plus v into cos v minus v into cos v divided by cos v equal x into dv by dx. இதில் பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ கேன்சலேஷன் ஆகிடும். 1 by
cos v equal to x into dv by dx இருக்குது. நெக்ஸ்ட் வேரியபிள் செப்பரேஷன் அப்ளை பண்ணலாம். இதில் v வேரியபிள் அண்ட் x வேரியபிள் இருக்குது. x வேரியபிள் ஒன் சைடும் v வேரியபிள் ஒன் சைடும் கொண்டு போவோம். இம்ப்ளைஸ் பை dx இருக்குது, அது லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா dx by x கன்வெர்ட் ஆகிடும். இந்த டிவைடட் பை cos v அனதர் சைடு கொண்டு வாங்க. ஸோ cos v into dv போத் அண்ட் சைடு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இன்டகிரல் dx by x இதோட ஃபார்முலா log modulus x. இன்டகிரல் cos v ஓட இன்டகிரேஷன் ஃபார்முலா sin v ப்ளஸ் கான்ஸ்டன்ட். மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. log x ஈக்குவல் sin v ஓட பிளேஸ்க்கு y by x இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். log x equal sin of y by x plus c. Next we go to question number 2. இந்த கொஷனும் சால்வ் தான் சொல்லியிருக்காங்க. x cube plus y cube into dy minus x square y into dx equal to 0. இந்த கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்னா, முதல்ல இதோட பவர்ஸை வந்து செக் பண்ணிடலாம். இங்கே 3 இருக்குது, 3 2 + 1 3. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஹோமோஜெனிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது டைப் நம்பர் 1ல் பண்ணுறதா 2ல் பண்ணுறதான்னு கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ இந்த டேர்மை முதல்ல அனதர் சைடு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப்பில் போடுறதுன்னு தெரியும். x cube plus y cube into dy. இது அனதர் சைடு கொண்டு வந்தோம்னா x square y into dx. இதில் பாருங்கள் அடிஷன் இருக்குது, அதனால் இது நியூமரேட்டரில் தான் வைக்கணும். இதை தான் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அப்போ x power 3 plus y power 3 divided by x square y equal இந்த dy நான் அனதர் சைடு கொண்டு வரேன். அப்போ dx by dy ஆகிடும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது டைப் நம்பர் 2. செகண்ட் டைப்பாக இருந்ததுன்னா ஃபுட் x equal to vy அப்ளை பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y, y பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா dx by dy ஈக்குவல், இதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. v கான்ஸ்டன்ட், y டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும். y கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, v டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா dv by dyன்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இதுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். முதல்ல இந்த dx by dyயோட பிளேஸ்க்கு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். v ப்ளஸ் y into dv by dy ஈக்குவல், இப்போ இந்த பிளேஸில் x cube y cube by x square y square இருக்குது, இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எக்ஸோட பிளேஸ்க்கு vyயை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ v cube y cube மாறிடும் ப்ளஸ் y cube the whole divided by, இப்போ எக்ஸோட பிளேஸ்க்கு நம்ம vy தான் அப்ளை பண்ணுறோம். இப்போ v ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யோட பிளேஸ்க்கு y தான், இதை அப்படியே வச்சுக்கோங்க. v ப்ளஸ் y இன்ட்டு dv by dy. இதில் y க்யூபை காமனாக அவுட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இன்சைட் v க்யூப் ப்ளஸ் 1 the whole divided by, இதில் ஒரு y க்யூப் இருக்குது, இன்ட்டு v ஸ்கொயர். இந்த y க்யூபை கேன்சலேஷன் பண்ணிடலாம். ப்ளஸ் v அனதர் சைடு மூவ் பண்ணுறேன். y இன்ட்டு dv by dy ஈக்குவல் v க்யூப் ப்ளஸ் 1 by v ஸ்கொயர் ப்ளஸ் v அனதர் சைடு மூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் v கிடைக்கும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறேன். சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். y இன்ட்டு dv by dy. இந்த ஸ்டெப்பில் இருந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி v க்யூப் ப்ளஸ் 1 இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் v க்யூப் பை v ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த 2 வேல்யூஸு கேன்சலேஷன் பண்ணிடலாம். அடுத்து என்ன செய்யலைன்னா y இன்ட்டு dv by dy இருக்குது, 1 by v ஸ்கொயர். இங்கே y by dyயை நான் அனதர் சைடு மூவ் பண்ணுறேன், வேரியபிளை செப்பரேஷன் பண்ணுறேன். இங்கே டிவைடில் இருக்க v ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, மல்டிபிள் ஆகிடும். இது அனதர் சைடு கொண்டு வந்தீங்கன்னா dy by y ஆகிடும். வேரியபிள் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ இன்டகிரேஷன் பண்ணலாம். v ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா v பவர் 3 by 3 பவரில் ஒன்று ஆட் பண்ணுறீங்க, அந்த வேல்யூஸை டிவைடு கொண்டு வந்துடுங்க. இந்த வேல்யூஸை இன்டகிரேட் பண்ணும்போது இதோட ஃபார்முலா log y ப்ளஸ் ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வியோட பிளேஸ்க்கு நம்ம என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணலான்னா, இதிலிருந்து வியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எக்ஸ் பை ஒய் தான் வியோட வேல்யூஸ், அது இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எக்ஸ் பை ஒய் த ஹோல் பவர் 3 by 3 இஸ் ஈக்குவல் லாக் ஆஃப், மாலஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒய் கிடைக்கும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை செப்பரேட்டாக க்யூப் பண்ணிங்கன்னா எக்ஸ் க்யூப் பை 3 times ஆஃப் ஒய் க்யூப்
இஸ் ஈக்குவல் லாக் y ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம லாக்னு மாற்றிக்கலாம், லாக் சி. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். எக்ஸ் கியூப், இது லாக் ஏ லாக் பி மெத்தடில் இருக்குது, அதனால் நான் லாக் ஏபி சியும் ஒய்யும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். நான் போத் அண்ட் சைடு எக்ஸ்பொனன்ஷியல் அப்ளை பண்ணுறேன். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ cy இன்ட்டு e பவர் எக்ஸ் பவர் 3/3y கியூப்னு கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா y ஈக்குவல், இந்த சி அனதர் சைடு கொண்டு போனால் 1/c ஆகும், அது சின்னு எடுத்துக்கோங்க, e பவர் எக்ஸ் பவர் 3/3y கியூப். இதுதான் இதோட ஆன்சர்.